அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தின் நிறுவனம் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மிக மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். அதாவது என்ன அப்படின்னா, மாற்று மத ஒரு இன்டர்வியூ பார்த்தோம் நம்ம. அதாவது பி ஜெயினுல் ஆபிதீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு இன்டர்வியூல மாற்று மத சகோதரர்களுக்கு தாவா பண்ணக்குள்ள அவங்க பல கேள்விகளை கேட்கறாங்க. பதில் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதுல ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மார்க்கத்தை சரியா விளங்காத நுணுக்கத்தை விளங்காததின் விளைவு தான் இது அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம சொல்றோம். ஒரு கேள்விக்கு பதில் சொல்லக்குள்ள நாய்களை வளர்க்கக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. ஏன் காரணம் கேட்கக்கூடிய நேரத்துல இவர் சொல்லக்கூடிய பெண்கள் நாயை தவறா யூஸ் பண்றாங்க இப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. நாம என்ன சொல்றோம் தெரியுமா? அதாவது ஒரு பொருளை தவறா யூஸ் பண்றது வெவ்வேறு வழிகள்ல ஒவ்வொரு மனிதர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது ஒரு பிரதான காரணங்கள் கிடையாது. நிச்சயமாக நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது போல இஸ்லாம் ஒரு விஷயத்தை தடை செஞ்சுச்சு அப்படின்னா, இந்த காரணத்தினால அந்த காரணத்தினால இப்படின்னு சொல்றதே முதல் தவறு அப்படிங்கறத நாம சொல்றோம். இந்த இடத்துல இறைவனுடைய அத்தாட்சிகளை நம்ம விளக்கும் பொழுது மிக தெளிவாக நுணுக்கமாக விளக்க வேண்டும். அது நுணுக்கமானது. அதை புரிந்து கொள்வது அவ்வளவு சில சரியான சாதாரண காரணங்கள் கிடையாது. மிகவும் அந்த அளவுக்கு நுணுக்கமான வசனங்கள் எல்லாம் பிரமிப்பில் ஆழ்த்தக்கூடியது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். எக்கச்சக்கமான காரணங்கள் இருக்கும். அப்ப அவர்களுக்கு என்ன புரிய வைக்கணும் தெரியுமா? இது போல கேள்வி கேட்டாங்க. நான் முதல்ல நாம ஒரு விஷயத்த சொல்லணும். நீங்க கொள்கைன்னு ஒரு விஷயத்த உங்களுடைய அறிவுக்கேற்ப நீங்க முடிவு பண்றீங்க. ஆனா எங்களுடைய அறிவுக்கேற்ப நாங்க முடிவு பண்ணல. இறைவன் எதை சொன்னானோ அதைத்தான் எங்களுடைய கொள்கையா நாங்க எடுத்திருக்கோம். எங்களுடைய நன்மை தீமை உணர்வு கட்டுப்பாடு அன்பு எல்லாமே இறைவனுடைய வகையின் அடிப்படையில நாங்க அதை எடுத்திருக்கோம். அதுதான் எங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசங்கிறத முதல்ல அவங்களுக்கு தெரிய வைக்கணும். இப்ப அவங்களுடைய பார்வையில நீங்க பார்க்கக்குள்ளதான் ஒவ்வொரு விஷயம் சொல்லப்படுறப்ப அவங்களுக்கு சாதகமாக நீங்க குர்ஆன் ஹதீஸ்ல தேடுற மாதிரி இருக்கு. இப்ப நல்லது, இப்ப இஸ்லாம் ஒரு விஷயத்தை தடை செய்யுது அப்படின்னா, இப்ப தடை செய்யறதுல இது நல்லது இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லித்தான் ஆகணும். அப்படின்னா எக்கச்சக்கமா அடுக்கிக்கிட்டே போலாம். ஒவ்வொரு விஷயத்த சொல்லியும் ஒவ்வொரு சயின்டிபிக் ஆதாரத்தை கொடுத்து இந்த அப்படி அப்படின்ட்டு ஆயிரக்கணக்கான விஷயங்களை அடுக்கி கொண்டே போலாம். லட்சக்கணக்கான விஷயங்களை அடுக்கி கொண்டே போலாம். இஸ்லாம் தடை செஞ்சிருக்கு, இதுல ஒரு நன்மையை காட்டு, இஸ்லாம் தடை செஞ்சதுல இது தீமையா இருக்குன்னு காட்டு, எல்லாமே நன்மைக்காகத்தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம அடுக்கடுக்குன்னு அடுக்கிட்டு போலாம். அப்ப இதன் மூலியமா மார்க்கத்தை பிரச்சாரம் பண்றது அப்படி இல்ல. இறைவனுடைய அத்தாட்சிகளை சரியான முறையில் அவர்களுக்கு புரிய வச்சு நம்ம பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம சொல்றோம். அப்ப இதுல சகோதரர்கள் தவிர்த்து கொண்டு இறைவன் என்ன அளவுகள் கொடுத்தாலும் அதன்படி மக்களிடத்துல தெளிவான நேர்த்தியான முறையில சொல்லணும் அப்படிங்கறது இந்த இடத்துல நம்ம சொல்றோம். மேலும் நம்ம ஒரு தனிநபரை பத்தி எப்போதுமே பேசுறது இல்லை. இப்ப பேசுனதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நிச்சயமாக நம்ம இறைவனுடைய அத்தாட்சிகளை விளக்குறதுலதான் நம்ம எப்பவுமே சரியான முறையில இருப்போம். அதனால தவறான மனிதர்கள் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அவர்களோட நிச்சயமாக அழிந்து போகக்கூடியது. அதுக்கு இஸ்லாம் எந்த கலங்கத்தையும் இஸ்லாத்துல ஏற்படுத்தாது அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல தெரிய வைக்கிறோம். இதனாலதான் நம்ம பிரச்சாரம் பண்ணல. இருந்தாலும் ஒரு மக்களுடைய வழிகேட்ட மக்கள் தவறான வழிக்கு போயிடக்கூடாதுங்கிறதுனால வரக்கூடிய காலத்துல யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அந்த நபர்களை பத்தி நம்ம பேசாம அவர்கள் வைக்கக்கூடிய கொள்கை தவறுகள் ஒவ்வொரு காலத்திலேயும் உருவான தவறுகள் அனைத்தையும் ஆதாரத்தின் அடிப்படையில் சுக்கு நூறாக தூள் தூளாக உடைப்போம். இவர்கள் இயக்கவாதிகளையே பல நபர்களை நாம் விவாதத்திற்கு அழைத்து பல நபர்களிடம் அவர்கள் பண்ணக்கூடிய தப்புகளை சுட்டி காட்டி நிரூபித்து இருக்கிறோம். நிச்சயமாக இது போல இது பார்க்கக்கூடிய நன்றாக அறிவாங்க. நிச்சயமாக இது போல ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சரியான முறையில் செய்வோம். இறைவனுடைய அத்தாட்சிகளை அவன் சொன்ன